திங்களத்து பத்திரகாளி வணக்கம், என் பேர் லீலாவதி. நான் செப்பாங்கிலேருந்து வரேன். இந்த கோயில் 22 வருஷமாக இந்த கோயில் இங்கே இருக்குது. திருவிழா 22 வருஷமாக நடக்குது. இந்த கோயில் திலக்புலாயில் இருக்குது. இந்த அம்மன் பேர் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன். நான் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு போனேன் போன வருஷம். அந்த வேண்டுதலை நான் நினச்ச மாரி இந்த திருவிழாக்குள்ளே நடந்துருச்சு. அதனால் இந்த வருஷம் நாங்கள் பால் குடம்லாம் எடுத்தோம். நீங்கள் என்ன நினச்சி வரீங்களோ கண்டிப்பாக இந்த அம்மன் தீர்த்து வைப்பாங்க. நம்பிக்கையோடு வாங்க. நன்றி. வணக்கம், என் பேர் மலர்விழி. இவங்க என்னோடய மகள் உஷா. நாங்கள் அந்த கோயிலுக்கு 20 வருஷத்துக்கு மேலே வந்துட்டுருக்கோம். மகள் 9 வயசு இருக்கிறதுலேருந்து வந்துட்டுருக்கோம். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த கோயில் திலப்புலாயில் இருக்குது. பத்ரகாளி அம்மன் கோயில். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கோயில் தான் எல்லாமே எங்களுக்கு. நம்ம வருஷம் வருஷம் இங்கே அன்னதானம் செய்வோம்.
இங்கே நடக்கிற 3 நாள் பூஜையிலும் கலந்துக்குவோம். நம்மளுக்கு இங்கே எல்லா விஷயமும் எந்த சுப காரியம் நடந்தாலும், எந்த விஷயமா இருந்தாலும் இங்கே அந்த அம்மன்கிட்ட தான் குறி பார்ப்போம். இவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் எதுவும் செய்வோம். மகளுக்கு நல்லபடியாக மாப்பிள்ளை அமையணும்னா அந்த அம்மாட்ட வேண்டுதல் வச்சோம். நல்லபடியாக மாப்பிள்ளை அனுப்பிட்டாங்க. இந்த வருஷம் கல்யாணம் சந்தோஷமாக நடக்க போகுது. அவங்களுக்காண்டி வேண்டிக்கிட்ட காணிக்கை வந்து செலுத்துறதுக்கு இன்றைக்கி வந்திருக்கோம். பால் குடம், தீச்சட்டி, பால் குடம் எல்லாம் நம்ம செஞ்சிட்டோம். எல்லாம் சுபமாக நடக்கணும்னு இந்த அம்மன் வந்து எப்போதும் எங்களுக்கு நல்லா விளங்குவாங்க. எங்களுக்கு எல்லாமே நல்லதாக செய்வாங்க. எல்லாமே நல்லது தான் செஞ்சுருக்காங்க. இதுக்கப்புறமும் எங்களுக்கு எல்லா சூழ்நிலையும் பக்கபலமாக இருப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். நன்றி. வணக்கம். என் பேர் சிக்காமணி. இவங்க பேர் இளஞ்சியம் பொன்னுசாமி. நாங்கள் பந்திங்கில் இருக்கோம். நாங்கள் இந்த கோயிலுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 வருஷமாக வந்துட்டு பால் குடம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு கூட நான் வேண்டின வேலை வந்து நாளைக்கு நான் முதல்ல வேலைக்கு போகிறேன். அது நான் என்ன வேலை வேண்டியிருந்தேனோ அதேமாரி அனுப்பிச்சி கொடுத்தாங்க. அது எனக்கு நல்ல சம்பளமும், எதிர்பார்க்காத சம்பளமும் எனக்கு கிடச்சிச்சு. இந்த கோயிலுக்கு வரதுனா எங்களுக்கு ரொம்ப நிம்மதி. என் பேர் இளஞ்சியம். எனக்கும் வந்து அம்மா ரொம்ப உதவி. எனக்கு என் கனவில் என் அம்மா ரொம்ப வருவாங்க. அவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு பூ கட்ட தெரியாத இருந்தப்பெல்லாம் அவங்க தான் எனக்கு உதவி செஞ்சாங்க. எனக்கு கட்டவே தெரியாது அரவா. அப்போ நான் மாலையெல்லாம் நான் கட்டி பழகுனேன். அவங்க எனக்கு ரொம்ப உதவியாக இருக்காங்க. நேற்று கூட என் கனவில் வந்தாங்க. திருவிழாவுக்கு வாடினாங்க. நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எப்போதும் என் கூட இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப இந்த கோயில் ரொம்ப நம்பிக்கை. அதனால் நான் அவங்கள மறக்க மாட்டேன். இவர்கிட்ட சொல்லிடுவேன். அவங்களுக்கு ஜாமாவோ எதுவும் முடிஞ்சால் கூட என் கடவுளை வந்து சொல்லிடுவாங்க. நான் அதே மாதிரி செஞ்சிடுவேன். ஒவ்வொரு திருவிழாவுக்கும் வந்துடுவோம். மேற்கொண்டு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா அந்த அம்மாவை பார்த்தா கண்ணீர் தான் வருது. ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், திருவிழா அங்கே கும்பாபிஷேகத்தை விட்டுட்டு நாங்கள் அங்கே வரோம். அந்த கோயிலுக்கு வந்து பார்க்க போனால் வெளியில இருந்துலாம் வராங்க. ஆனால் எனக்கு இந்த அம்மா தான் எனக்கு முக்கியமாக. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, நான் வந்து ரிட்டையர் ஆகிட்டேன். எனக்கு 62 வயசு. நான் வேறு இடத்துல வேலை செஞ்சேன். வேலையும் திருப்தி இல்லை. அப்போ அம்மாக்கிட்ட வேண்டிகிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு கம்பெனி கான்ட்ராக்டாக கிடைக்கணும்னு. அதேமாரி நினச்சி கூட பார்க்கல. நாளைக்கு எனக்கு வேலை ஸ்டார்ட்டு. நாளைக்கு தான் முதல்ல வேலை. அதுவும் நல்ல சம்பளம். நான் கேட்ட சம்பளத்தை கொடுக்குறாங்க. அடுத்து இந்த கோயில் அந்த அம்மாவுக்கு எதுவும் ஜாமான் இல்லைன்னா கூட என் ஒய்ஃபு கனவுல வந்துடுவாங்க. வந்துட்டு அவங்க மடியில், அவங்க வந்து என் ஒய்ஃப் மடியில் தலையை வச்சு கட்டு சொல்லுவாங்க. இப்போ பெரிய பெரிய பிரச்சனைலாம் வந்த பிறகு அந்த கோயிலுக்கு வந்த பிறகு தான் எனக்கு திருப்தி. அதனால தான் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த கோயிலுக்கு வராமல் இருக்க மாட்டோம். எப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஏதாச்சும் தீர்த்து வச்சுட்டாங்க. நல்லா சக்தியுள்ள தெய்வம். உங்களுக்கு மற்ற கேட்குறவங்களுக்கும் நான் ஒரு என்ன சொல்கிறேன்னா, உங்களோட பிரார்த்தனை இங்கே வந்து வைங்க. ஒரு வருஷம் வச்சுட்டு போங்க. 4வது வருஷம் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படி. எனக்கு ரொம்ப நம்பிக்கை. எனக்கு இன்றைக்கி என் பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்க அப்படின்னா இந்த அம்மானால தான். நான் ரொம்ப என் பிள்ளைங்கக்கிட்ட சொல்லணும். நான் அவங்க எந்த காரியம் போனால் கூட நான் அம்மாக்கிட்ட சொல்லிட்டு தான் போவேன். வீட்டை விட்டு வெளியானா கூட நான் அம்மாக்கிட்ட சொல்லிட்டு தான் வருவேன். என் பிள்ளைங்க காடியோ இல்லை வேலையிலையோ எங்கே போனாலும் அவங்க பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். அவங்ககிட்ட சொல்லுவேன், நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லுவேன். வீட்டில் விட்டுட்டு வந்தால் கூட நான் சொல்லிடுவேன், நீ பார்த்துக்கணும்மா, நான் உன்னிட்ட தான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு. எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு, எனக்கு அம்மா என் கூட இருக்கா அப்படின்னு. ரொம்ப நன்றி. Thank you.